வணக்கம். இன்றைக்கி என்ன கேட்டீங்க அப்படின்னா, பொலிட்டிக்கல் சயின்ஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸில் என்ன கேட்டீங்க அப்படின்னா, நமக்கு கிட்டத்தட்ட ஒரு முதல் 11ல் முதல் 9 பாடம் இருக்கும். அந்த 9 பாடம் என்ன கேட்டீங்க அப்படின்னா, நிறையா அடிக்கடிக்கு நிறையா கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஆனால் அந்த 9 பாடத்தை என்ன கேட்டு நிறையா பேர் என்ன செய்யணும்னா ஃபுல்லாக படிக்கிறது இல்லை. காரணம் என்ன கேட்டீங்க அப்படின்னா, அந்த 9 பாடத்தில் இருக்கக்கூடியது என்ன நிறைய தியரியாக இருக்கும், நிறையா சிந்தனையாளர்களுடைய கருத்துக்கள் நிறையா இருக்கும். அப்போ என்ன கேட்டால் பொலிட்டிக்கல் சயின்ஸ் 9 பாடத்தையும் தவிர்த்துரும். ஆனால் என்ன கேட்டீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு 9 பாடத்தை, அதாவது 11வது அரசியல் அறிவியல் பாடத்திலிருந்து இருக்கக்கூடிய பகுதிகளை நிறையா பேர் என்ன செய்யலாம், அந்த 9 பாடத்தையும் தவிர்த்துரும். மீதி வர கூட கொஞ்சம் கொஞ்சம் ரிவிஷன் பண்ணிக்கிறோம். ஆனால் மீதி வந்து கம்பல்சரி படிக்கணும். இந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 9 பாடத்தில் என்ன கேட்டீங்க அப்படின்னா, அந்த பாடத்துக்கு உள்ள நிறையா தகவல்கள் என்ன கேட்டிங்கன்னா, இந்திய அரசியலை பற்றியும் நிறையா பகுதிகள் வருது. அது அடிக்கடி கொஷின்ஸும் கேட்குறாங்க. நிறையா தேர்வுகள் என்ன செய்கிறாங்க, கொஷின்ஸ் ரொம்ப முக்கியமாக கேட்குறாங்க. அப்போ என்ன கேட்டால் நம்ம அந்த பகுதிகளை தெரிஞ்சுக்கொள்ளணும். அது தெரிஞ்சுக்கிறதுக்காகவே அந்த பகுதியை படிக்க வேண்டியது கட்டாயமாக இருக்குது. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, 9 பாடத்தில் உள்ள பகுதிகள் மட்டும் முக்கியமான மட்டும் ஃபஸ்ட்டு ஒரு பாட்டை என்ன பண்ணியிருக்கோம், அடுத்து ரெண்டு பாட் போடுவோம். முதல் பகுதியில் மட்டும் எதெல்லாம் ரொம்ப முக்கியமோ அதை மட்டும் இந்திய அரசியலமைப்பு சார்ந்து வரக்கூடியது மட்டும் எடுத்தாச்சு. அதுக்கடுத்து இப்போ போன குரூப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா, பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், கார்ல் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேரி யாரெல்லாம் கால வரிசைப்படுத்துன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டாங்க. அதெல்லாம் 11th பொலிட்டிக்கல் சயின்ஸில் தான் இருக்குது. அப்போ எந்தெந்த பகுதியெல்லாம் நிறைய முக்கியமான பகுதி இதில் இருக்குது. கிட்டத்தட்ட பொலிட்டிக்கல் சயின்ஸில் 15 கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா, குரூப் 2 ஆர் குரூப் 4க்கு 15 கொஸ்டின் கேட்குறாங்க. குரூப் 1க்கு 40 கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா, குறைந்தபட்சம் இதில் 2 to 3 கொஸ்டின் வந்துடும். இதில் குறைஞ்சது 5 to 7 கொஸ்டின் இந்த பகுதியிலிருந்து வராமல் இருக்காது. அப்போ இந்த பகுதிகள் ரொம்ப முக்கியமான பகுதிகள் கூட. இதை கம்பல்சரி என்ன செய்யணும்னு கேட்டால், ஓரளவுக்காவது முழுமையாக படிக்காட்டா கூட முக்கியமானது மட்டும் என்ன செய்ய தெரிஞ்சுக்கணும். அதுக்காகவே இந்த ஸ்பெசிஃபிக்காக ஒரு வீடியோ எடுத்து தெரியல என்னென்னலாம் முக்கியமானது இருக்குது அப்படிங்கிறத செஞ்சுருக்கோம், போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள், உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு என்ன செய்யலாம், அடுத்த வீடியோ கண்டினியூ பண்ணலாம். சரிங்களா? இது முதல் பாடத்திலேயே எதிர்காலத்தின் நம்பிக்கையோடு சந்திப்போம் அப்படின்னு சொல்லி ஜவஹர்லால் நேரு ஒரு உரையாற்றார். அது எந்த உரைன்னு கேட்டீங்க அப்படின்னா, 1940 ஆகஸ்ட் 15 இந்தியா சுதந்திரம் அடையுது. சுதந்திரத்துக்கு முந்தைய நாள் இரவு என்ன செய்கிறார் அப்படின்னா, ஜவஹர்லால் நேருவின் வரலாற்று புகழ்மிக்க உரையான எதிர்காலத்தின் நம்பிக்கையோடு சந்திப்போம் இந்த வரியை கொடுத்துட்டு அப்படியே கேட்பாங்கப்பா. எதிர்காலத்தின் நம்பிக்கையோடும் என்ற உரையை இந்த டேட்டில் உரையாற்றியது யார் அப்படிங்கிறது காந்தி ஆப்ஷனில் இருக்கும், சரிங்களா, ராஜேந்திர பிரசாத் ஆப்ஷனில் இருக்கும், ஜவஹர்லால் நேரு இருக்கும். அப்போ நம்மளுக்கு சிமிலராக இருக்கிறப்ப என்ன செய்ய முடியாது, ஆன்சர் பண்ண முடியாது. அதனால சரி, எதிர்காலத்தின் நம்பிக்கையோடு சந்திப்போம் என்ற உரையை திருஷ்டி வித் டெஸ்டினரி அப்படிங்கிற உரையை ஆற்றியது யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஜவஹர்லால் நேரு உரையாற்றார். இந்த உரையெல்லாம் முக்கியம் இல்லை, தெரியல. அதாவது உலகமே உறங்கி கொண்டிருக்கும் போது இந்தியா நள்ளிரவு விழித்திருந்தது. இந்த வரிகளை சில வரிகளை கேட்கலாம். சரிங்களா? நீண்ட வருட காலமாக நம்பிக்கையோடு காத்திருந்த எதிர்காலம் இப்போது நமக்கு முழுமையாக கிடைக்கவில்லை, எனினும் மிகவும் கூடுதலாகவே உறுதிமொழியாக வந்து வாய்த்துள்ளது என துவங்கிய பண்டிதலால் நேரு அரசியல் என்ன செய்ய அன்றிரவு பதவியேற்கவிருந்த உறுப்பினர்களுக்கான உறுதிமொழி தீர்மானத்தின் போது பின்வருமாறு கூறுகிறார். உலகமே உறங்கிக் கொண்டிருக்கும் போது இந்தியா தனது நள்ளிரவில் விழித்தெழுந்திருக்கிறது. பழமையிலிருந்து புதுமை நோக்கி பயணிக்க தயாராகிவிட்டோம். நீண்ட காலம் ஒடுக்கி வைக்கப்பட்ட ஒரு தேசத்தின் ஆன்மா உயிர்ப்பித்திருக்கிறது. இந்த சமயத்தில் இந்திய தேசத்திற்கும் இந்திய மக்களுக்கும் சேவை செய்ய நம் தியாக உணர்வுடன் உறுதிமொழிகளை எடுத்துக்கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கு. சுதந்திரமும் அதிகாரமும் நமக்கு பொறுப்புணர்வினை அதிகமாக கொண்டு வந்துள்ளது. அந்த பொறுப்புணர்வு இறையாண்மையுள்ள மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் இறையாண்மை கொண்ட இந்த அவையிடம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த சுதந்திரத்தை நாம் பல வழிகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் தாங்கி கனத்த இதயத்துடன் பெற்று இருக்கிறோம். இவற்றுள் பல வழிகள் இன்னும் தொடராகவே செய்கின்றன. எப்படி இருப்பினும் கடந்த கால முடிவுக்கு வந்து புதிய எதிர்காலம் கண்முன்னே வந்துள்ளது. இந்தியாவுக்கான நமது சேவை கோடிக்கணக்கான இந்திய மக்கள் அவர்களின் வறுமை, அறியாமை, பிணி, பசியின்மை ஆகியவற்றை மீட்டெடுத்து செய்யும் சேவையை பொறுத்தே அமையும் அப்படிங்கிறது அவருடைய உரையாக என்ன செய்யிருக்காங்க, இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான பகுதியும் கூட நம்மளுக்கு. சரிங்களா? இதில் அடுத்த இது முக்கியமானது மட்டும்தான், ஃபுல் லெசன்ஸை எடுக்கலை. எந்தெந்த பகுதியெல்லாம் முக்கியமானது அப்படிங்கிற பற்றி இதில் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது, எதிர்காலத்தை நம்பிக்கையோடு சந்திப்போம் என்ற வரியை என்று குறிப்பிட்ட வேற ஜவஹர்லால் நேரு மட்டும் நான் வச்சுக்கோங்க. வேறு எதுவும் இந்த இதில் வேணால் இந்த பகுதி உலகம் உரையும் கொண்டிருக்கும் போது அப்படிங்கிறத வேண்டாம், நீங்கள் என்ன செய்யலாம், நான் வச்சுக்கலாம். அடுத்தது 2011 மக்கள் தொகை இதை பற்றி கொடுத்துருக்காங்க ஒரு லெசனில். தெரியல, இந்த லெசனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், நம்ம நாட்டுடைய 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அந்த கணக்கெடுப்பு என்ன கேட்டால், இந்திய மக்கள் தொகை 121 கோடி பேர் இருந்ததாக குறிப்பிட்டிருக்காங்க. 121 கோடி பேர் மக்கள் தொகை என்ன செஞ்சுருக்கு, இந்தியாவில் இருந்திருக்கு. 121 கோடி மக்கள் தொகையில்
முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1872ஆம் ஆண்டு துவங்கியது. அடிக்கடி கேட்ட கொஸ்டின். 15வது புள்ளிவிவர தகவல் 2011 வெளியிடப்பட்டது. 11 இப்போ 2021 எடுக்கணும், எடுக்காமலே இருக்காங்க. மொத்த செலவு 2200 கோடி. ஒவ்வொரு நபருக்கும் 18 ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஒரு நபருக்கு 18 ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. மொத்த கணக்கெடுப்பாளர்கள் கிட்டத்தட்ட 0.27, அதாவது 27 லட்சம் பேர் மொத்த கணக்கெடுப்பாளர். புள்ளி விவரப்படி தயாரிக்கப்பட்ட மொழிகள் 16 மொழிகளில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்ன செய்யப்பட்டிருக்கு, தயாரிக்கப்பட்டிருக்கு. பயிற்சி கையேடு தயாரிக்கப்பட்ட மொழிகள் 18 மொழிகளில் பயிற்சி கையேடு தெரியல தயாரிக்கப்பட்டது விவரப்பட்டியல். ஆனால் பயிற்சி கையேடு தயாரிக்கப்பட்டது 18 மொழிகள். காகித பயன்பாடு 8000 மெட்ரிக் டன், உபகரண பயன்பாடு 10,500 மெட்ரிக் டன். 2001 பாலின விகிதம் 933. 2001 புள்ளி விவரங்கள் பாலின விகிதம் என்ன, இப்போ உள்ள புள்ளி விவரம் பாலின விகிதம் என்ன, பாலின விகிதம் 2940 இருக்குது. 2011 அடிப்படையில் புள்ளி விவரங்கள் சொல்லலாம். பாலின விகிதம் என்ன தெரியும் நினைக்கிறேன். எத்தனை ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்காங்க அப்படிங்கிறது தான். இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 121 கோடி என்று கணக்கிடப்பட்டது. இது அமெரிக்கா, இந்தோனேஷியா, பிரேசில், பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஜப்பான் ஆகிய அனைத்து நாடுகளின் மக்கள் தொகையில் ஒட்டுமொத்த கூட்டுத்தொகைக்கு சமம். 2001-2011 ஆண்டின் மக்கள் கணக்கெடுப்பினை விடவும் 18 கோடி மக்கள் பெருகியுள்ளது இந்த கணக்கெடுப்பு காட்டுகிறது. ஒட்டுமொத்த ஆண் பெண் பாலின விகிதம் 2001 2012 வரையிலான 10 ஆண்டுகளில் 7 புள்ளிகள் அதிகரித்து பாலின விகிதம் 1933 7 புள்ளிகள் அதிகரித்து 940 அதிகரித்துள்ளது. 2011 10 கணக்கெடுப்பின் தான் முந்தைய 10 ஆண்டு கணக்கெடுப்புகளை காட்டிலும் குறைவான மக்கள் தொகை வளர்ச்சி விகிதத்தை பதிவு செய்த முதல் 10 ஆண்டாகும். ஏற்கனவே இருந்த 10 ஆண்டு மக்கள் தொகையை விட குறைவாக வளர்ச்சி விகிதம் காணப்பட்டது இந்த 10 ஆண்டுகளில் தான் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் தகவல் இல்லை. இந்திய தகவலை பற்றி வேறு எதுவும் இங்கே இல்லை. அதுக்கடுத்து இங்கே பாருங்கள், இறையாண்மையை பற்றி ஒரு வழக்கு, முக்கியமானது கூட அந்த வழக்கு. இறையாண்மையை பற்றி நடைபெற்ற ஒரு வழக்கு. இறையாண்மை என்ன தெரியும்னு நினைக்கிறேன். அரசியலமைப்பில் இந்தியா ஒரு இறையாண்மை பெற்ற அப்படிங்கிறத ஆரம்பிக்கக்கூடியதாக இருக்கும். இந்திரா காந்தி ராஜநாராயணன் வழக்கு 1975. இந்தியா என்பது உச்சநீதிமன்றம் சொல்லுது, இந்தியா என்பது இறையாண்மை பொருந்திய மக்களாட்சி குடியரசு என்றும் இதுவே அடிப்படை கூறாக அரசின்படி காணப்படுகிறது. நல்லதுங்க. இந்தியா என்பது இறையாண்மை பொருந்திய மக்களாட்சி குடியரசு, இதுவே அடிப்படை கூறாக அரசியலமைப்பின்படி காணப்படுகிறது என்று கூறுகிறது. மேற்கூறியவற்றின் மூலம் இந்திய அரசின்படி இறையாண்மை என்பது அரசியலமைப்பின் முக்கிய அம்சமாக விளங்குவதுடன் முகப்புரையின் மூலமாகவே மக்கள் இறையாண்மை மிக்கவர்கள் என்பது தெரிய வருகிறது. சுருங்க கூறின் இறையாண்மை என்பது அரசியலமைப்பை சார்ந்துள்ளது, மக்களே அத்தகைய அரசியலமைப்பின் இறுதி ஆதாரமாக விளங்குகின்றனர். கொஸ்டின் கேட்பாங்கப்பா, அரசமைப்பு இறையாண்மை தொடர்பாக நடைபெற்ற வழக்கு எந்த ஆண்டு நடைபெற்றது அப்படின்னா 1975 நடைபெற்றது. வழக்குடைய பெயர் இந்திரா காந்தி வெர்சஸ் ராஜ் நாராயண் வழக்கு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறையா வழக்குகள் கேட்குறப்ப இதை கம்பல்சரி கேட்பாங்க. அடுத்தது ரொம்ப கம்மியான பகுதி, ரொம்பலாம் இதெல்லாம் முக்கியம். இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டதுங்க. சொல்லலாம், அதாவது நம்ம அரசியலமைப்பில் எந்த அரசியலமைப்பு எந்த விதி சரிங்களா நம்மளுக்கு இது ஜல்லிக்கட்டு கலாச்சார உரிமை என்று குறிப்பிடுகிறது அப்படிங்கிறத குறிப்பிட்றாரு. கலாச்சார உரிமை பற்றி சொல்லக்கூடியது என்ன கேட்டால் 29-30 சொல்லும். இந்த கலாச்சார உரிமை சொல்கிற பற்றி என்ன கேட்டி அப்படின்னா அடிப்படை உரிமைகளில் அரசமைப்பின் 3 ஒரு அடிப்படை உரிமை 29 கல்வி பண்பாட்டு உரிமைகளுக்கு உத்தரவாதம் அளிக்கிறது. 2014 உச்சநீதிமன்ற வழக்கு தீர்ப்பில் விலங்குகள் புலனுணர்வு கொண்ட அதனால் அடிப்படை உரிமை உரிமையை வாழும் பெறுகின்றன, அதனால் ஆகியவற்றை துன்புறுத்துவது அனுமதிக்கு இயலாது என்று கூறியது. இதன் முரண்பாடுகள் விளையாட்டை நடைமுறைப்படுத்தி பல்வேறு விலக்குகளை குறிப்பிடுகின்றன அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா, இந்த ஜல்லிக்கட்டை பற்றி குறிப்பிடக்கூடியது என்ன கேட்டீங்க அப்படின்னா 29-1 சில ஞாபகம் வச்சுங்க. அதுக்கடுத்து இந்த இது ரொம்ப முக்கியமான ஒரு சட்டங்க. வயதான பெற்றோர் மற்றும் பராமரிப்பு நலன் சார்ந்த சட்டம் 2007 கொண்டு வரப்பட்டது. நிறையா தடவை இதை கேட்டுக்கலாம். வயதான பெற்றோர் முதியோர் பராமரிப்பு நலன் சார்ந்த சட்டம் 2007 தெரியல. வயதான பெற்றோர்களையும் முதியோர்களையும் பராமரிப்பு சட்டத்தை பற்றி அடிக்கடி கேட்பாங்களா. முதியோருக்கு துரிதமாகவும் பயனுள்ளதாகவும் நிவாரணத்தை வழங்க பராமரிப்பு தீர்ப்பாயத்து மெயின்டெனன்ஸ் ட்ரிபுனல். ஒரு பெற்றோர்களை விட்டுட்டு போயிட்டாங்க பிள்ளைகள் அப்படின்னா அவங்களுக்கு அதை நிவாரணம் வழங்குவதற்காக மெயின்டெனன்ஸ் ட்ரிபுனல் சொல்லக்கூடிய பராமரிப்பு தீர்ப்பாயத்தினை நிறுவியது சட்டம் தான் முதல்ல. அதுக்கான தீர்ப்பாயம்னா நீதிமன்றத்துக்கு போகாமல் தீர்ப்பாயத்தின் மூலமாக நீதி சொல்கிறது அரசாங்கம் சொல்லும். சட்டத்தின்படி பராமரிப்பு என்பது உணவு, உடுத்த உடை, இருப்பிடம், மருத்துவ சிகிச்சையை உள்ளடக்கியது. இந்த பராமரிப்பு வழங்கணும் அப்படிங்கிறது வார்த்தை நல்லா. இந்த பராமரிப்புங்கிற வார்த்தை என்ன சொல்லுது, உணவு, உடை, உடுத்த
உணவு, உடுத்த உடை, இருப்பிடம், மருத்துவம், சிகிச்சையை உள்ளடக்கியது. சட்டத்தின் ஒரே நிபந்தனையாக எவற்றையெல்லாம் தன் சொந்த வருமானத்தில் உடைமையின் மூலம் தன்னை பராமரிக்க இயலாதவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை பராமரிப்பின் கீழ் உட்படுவார்கள். அதாவதுங்க, ஒரே நிபந்தனை என்ன கேட்டினா, யாரெல்லாம் சொந்த வருமானத்திலோ உடைமையின் மூலமாக தன்னை பராமரிக்க முடியாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் பராமரிப்பு கண்டிப்பாக யார் கொடுக்கணும்? பிள்ளைகள் கொடுக்கணும். அதுக்கான சட்டம் தான் 2007. இச்சட்டத்தின் மூலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதிகபட்ச பராமரிப்பு செலவாக மாதம் 10,000 அளிக்க கட்டாயமாக்கப்படும். அதிகபட்சமாக எவ்வளோ தான் கேட்க முடியும்? பெற்றோரிலிருந்து 10,000 கேட்க முடியும். பராமரிப்பு தொகையானது உரிமை கோருவோரின் தேவை மற்றும் அவர்கள் இயல்பு வாழ்க்கையை வாழ்வதற்கான தேவைகளை பொறுத்து அமைகிறது. பெற்றோர்களும் முதியோர்களும் அரசாங்க சலுகையை அனுபவிக்க பராமரிப்பு தீர்ப்பாயத்தின் முன் பராமரிப்பு அதிகாரியிடம் தங்கள் விருப்பங்களை முறையிடலாம். இச்சட்டத்தின்படி வழக்கறிஞர்கள் தீர்ப்பாயத்தின் முன் எவருக்காகவும் வாதாட இயலாது. சரிங்களா? இந்த சட்டத்தின்படி என்ன கேட்டினா, பெற்றோர்கள் முதியதற்கு அரசாங்க சலுகை அனுபவிக்கவும் அரசாங்கத்துடைய சலுகை அனுபவிக்கவும் பராமரிப்பு தீர்மானத்தின் முன் பராமரிப்பு அதிகாரிகள் தங்கள் விருப்பங்களை முறையிடலாம். யார் பெற்றோர்களோ அல்லது அவங்களுடைய குழந்தைகளோ தான் அவங்க சொல்லணும், இப்படி நடந்துச்சு, இவ்வளோ தொகை கொடுத்துக்கிட்டு இருக்கோம், எங்களால் பராமரிக்க முடியல. அவங்க பெற்றோர்கள் சொல்லுவாங்க, எங்களுக்கு வசதி இல்லை, எங்களை கவனிச்சுக்க சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. இது வந்து வழக்கறிஞர் மூலமாக என்ன செய்ய முடியாது? வாதாட முடியாது. யாரும் பிரச்சனைக்குரியவர்களோ பிரச்சனைக்குரிய 2 தரப்பு தான் என்ன செய்யணும்? வாதாடணும்னு சொல்கிறாங்க. முதியோர் நலனை பாதுகாக்கும் வகையில் பொறுப்பில் இருக்கக்கூடிய யாரேனும் நன்கறிந்து அவர்கள் கைவிடும் பட்சத்தில் 5,000 அபராதமோ 3 மாத சிறை தண்டனையும் மேற்கூறி 2ஐயும் வழங்கப்படலாம். யாரோ ஒருத்தர் முதியோர் நலன் பொறுப்பில் இருக்கக்கூடிய யாருன்னு ஒருவர் நல்லா நன்கறிந்தவர் அவங்கள பெற்றோர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, விட்டுட்டாங்க அப்படின்னா அது தெரிந்தால் 5,000 ரூபாயோ அல்லது 3 மாத சிறை தண்டனை என்ன செய்யப்படலாம்? வழங்கப்படலாம். 2007 சட்டம் வயதான பெற்றோர் மற்றும் முதியோர்கள் பராமரிப்பு சட்டத்தை பற்றி குறிப்பிடுகிறது. இந்திய மக்களாட்சியுடைய சாதனைகள் ரொம்ப முக்கியமானதுமா. இந்திய அரசியலமைப்பின் ஒரே நிமிஷம் இந்தியா மற்றும் இந்திய அரசு உருவாக்கிய நம் முன்னோர்கள் ஒரு வலிமையான மக்களாட்சிக்கு அடித்தளத்தை இட்டு சென்றனர். நம் இந்தியாவை சிறந்த நாடாக திகழ செய்கிறது. நமது மக்களாட்சியின் அடித்தளமானது நம் அரசமைப்பு சமூக, அரசியல் மற்றும் பொருளாதார மாற்றத்திற்கு வலு சேர்க்கும் விதமாக அமைந்துள்ளது. நம் அரசமைப்பின் முகவுரை அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள் மற்றும் வழிகாட்டு நெறிமுறைகள், நாடாளுமன்ற மக்களாட்சி முறை, சட்ட திருத்த நடைமுறை, நீதி புனராய்வு, அரசமைப்பின் அடிப்படை அம்சங்கள், கோட்பாடுகள் அரசு செயல்பட வேண்டிய விதத்தை ஒரு வழிகாட்டியாக அரசியலமைப்பு தான் நம்மளுக்கு இருக்குது. இதில் நம்ம என்னென்னலாம் நம்ம மக்களாட்சியில் இந்தியா முதல் பொது தேர்தல் முக்கியமானப்பா. இதில் வரக்கூடிய எல்லா பகுதியும் முக்கியம். இந்தியா சுதந்திர இந்தியாவின் முதல் பொது தேர்தல் 1951 52ஆம் ஆண்டு நடந்த போது முதல் பொது தேர்தல் அப்போ தான் நடந்துச்சு. சில 53 கட்சிகள் இருந்தன. அடிக்கடி கேட்ட கொஸ்டின், முதல் பொதுத்தில் பங்கேற்ற கட்சிகள் எத்தனை அப்படின்னு கொஸ்டின். 53 கட்சிகள். சமீபத்தில் நடந்து முடிந்த 2014, இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி பூக்கு பழசில் சில அரசியல் கட்சிகள் எண்ணிக்கை 263 உள்ளது. சில இப்போ பார்த்தோம் அப்படின்னா 263 அரசியல் கட்சிகளாக இருக்குது. சில இப்போ 2024 நடந்த தேர்தல் படி எத்தனை அரசியல் கட்சிகள் இருக்குன்னு சொல்லலை. இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோ. சில அதுக்கடுத்து பாருங்கள், 1951ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலில் 17 கோடி இந்திய மக்கள் வாக்களிக்கும் உரிமை பெற்றிருந்தனர். இவர்கள் 44% மொத்தம் அப்போ இருந்த வாக்காளர்கள் எத்தனை பேர்? இப்போ இருந்து 99 கோடி பேர் என்னமோ வாக்காளர்கள் இருந்தாங்க. ஆல்மோஸ்ட் 100 கோடி கிட்ட வாக்காளர்கள் இருந்தாங்க. இப்போ நடந்த 2024 தேர்தலில் அப்போ நடந்ததில் 17 கோடி பேர் வாக்காளர்கள் இருந்திருக்காங்க. அவர்கள் 44% பேரே வாக்களித்தனர். நாட்டின் 16வது பொது தேர்தல் கடைசியாக நடைபெற்ற தேர்தலில் 81 கோடி பேர். நான் சொல்ல 99, இப்போ 2024 எத்தனது? கிட்டத்தட்ட 81 கோடி பேர் இருந்திருக்காங்க. இதில் 66% பேர் வாக்களித்தனர். இதில் 67% ஆண்களும் 65% பெண்களும் இருக்காங்க. தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர் எண்ணிக்கை 8251. தெரியலாம். அதுக்கடுத்து பாருங்கள், 2004ஆம் ஆண்டு முதல் வாக்காளர் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தினை பதிவு செய்யப்படுகிறது. இந்த இயந்திரங்கள் இந்தியாவிலேயே தயார் செய்யப்படுகின்றன. இவற்றின் துல்லியம் மற்றும் ரகசியம் காக்கப்படுதல். இயர் முக்கியம் 2014. தேர்தல் முறையானது அதிக வாக்குகள் எண்ணிக்கை அடிப்படையில் வெற்றி பெற்றவர் மற்றும் அடிப்படையில் அமைந்துள்ளது. ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு பிரதிநிதி பெரும்பான்மை வாக்குகள் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறது. அதை ஒருத்தர் யார் அதிகம் கொண்டு போகிறார் அவர் தான் வெற்றி பெறார் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. சட்டமன்றம், நாடாளுமன்ற தேர்தல் ஒரு வாக்காளருக்கு ஒரு வாக்கு என்ற அடிப்படையில் தேர்தல் நடைபெறும். இதன் மூலம் வாக்காளர் தங்கள் பிரதிநிதிகளை சட்டமன்ற, நாடாளுமன்ற தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுக்கடுத்து 1989ஆம் ஆண்டிலிருந்து 18 வயதுக்கு பூர்த்தியான அனைத்து குடிமக்களும் வாக்களிக்கும் உரிமை வழங்கப்பட்டது. ஏன்னா 1989க்கு முன்னாடி வரைக்கும் 21 வயசு வாக்காளர்களுக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணிட்டாங்க, 18 வயதாக குறைச்சிட்டாங்க. உலகின் மிகப்பெரிய மக்களாட்சி நாடான இந்தியா தனது தரப்பு மக்களையும் அரவணைத்து மாநிலங்களின் பல்வேறு கோரிக்கைகளை ஏற்று கூட்டாட்சி தத்துவத்துடன் வெற்றிகரமாக அரசாக தெரிகிறது. அதுக்கடுத்து 73 74 சட்ட திருத்தம் உள்ளாட்சி அமைப்புகளை பற்றி குறிப்பிடக்கூடியது. இதெல்லாம் மக்களாட்சியுடைய சாதனைகள்.
இந்திய மக்களாட்சி முறையானது இளமை துடிப்போடு உள்ள உத்வேகம் ஒரு மக்களாட்சியாகும். இந்திய இராணுவம், கூட்ட அரசியல், ஆட்சி அதிகாரம் எந்தவித செல்வாக்கும் செலுத்த முடியாது. அதே சமயத்தில் இராணுவ அமைப்பு குழு அதிகாரமும் உரிய மரியாதையும் அளிக்கப்படுகிறது. சரிங்களா? சமூக தளவாதம், அதாவது சமூக தளம் அப்படிங்கிறதுல சோசியல் ஃப்ரண்ட் அப்படிங்கிறதுல பகுதியில் இந்தியா பற்றி கொடுத்துருக்காங்க. தெரியல என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும். மக்களாட்சி முறையானது அரசியல் அதிகாரத்தில் மிக முக்கிய மாற்றத்தை கொண்டு வந்தது. மக்களாட்சி முறையினால் அரசியல் அதிகாரமானது மத்திய உயர் வர்க்கம் நகர சமூகத்தினிடையே மெல்ல விலகி தற்போது சமூகத்தில் பிற்பட்ட மக்களிடம் தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடி வழங்கப்பட்ட இடஒதுக்கீடு போல பிற்பட்ட வகுப்பினர் பதவியில் சட்டமன்றங்களில் இடஒதுக்கீட்டை பெற்றுள்ளனர். இந்தியாவில் பத்திரிகை சுதந்திரம் மற்றும் சுதந்திரமான நீதித்துறையானது இந்திய சமூகம் தொடர்ந்து ஆட்சியின் செயல்பாட்டை விவரிக்கிறது. மக்களாட்சியுடைய மிக முக்கியமான பத்திரிகை மற்றும் நீதித்துறை சொல்றாங்க. இந்திய சராசரி ஆயுட்காலம் 36 வருடங்கள். 1951 36 வருடங்கள் தான் சராசரி ஆயுட்காலம். ஆனால் இப்போது 2011 இரட்டிப்பாகி உள்ளது, 66 வருடங்கள் ஆகியுள்ளது. மருத்துவம் இந்தியாவின் வளர்ச்சி கூடியதாக இருக்குது. சின்னம்மை மற்றும் இளம்பிள்ளைவாத நோய்கள் முழுமையாக ஒழிக்கப்பட்டுள்ளன. முக்கியமானப்பா, சின்னம்மை மற்றும் இளம்பிள்ளைவாத நோய்கள் முழுமையாக ஒழிக்கப்பட்டுள்ளன. கல்வித்துறை மாபெரும் வளர்ச்சி கொண்டுள்ளது. சரிங்களா? 1950-51 27 பல்கலைக்கழகங்கள் இருந்தது. சரிங்களா? 578 கல்லூரிகள் இருந்த நிலையில் 2014 712 பல்கலைக்கழகங்கள். முக்கியமானது, இப்போ 212 பல்கலைக்கழகங்கள், 36,671 கல்லூரிகளும் உள்ளன. எழுத்தறிவு விகிதம் 18% இருந்தது. சரிங்களா? 18% இருந்து இப்போ எத்தனை சதவீதமாக இருக்குது? இந்தியாவில் 73% இருக்கின்றாங்க. சமூகம் சார்ந்த கருத்துக்கள் இதெல்லாம். சரிங்களா? அதுக்கடுத்து பொருளாதாரம், பாதுகாப்பு விவரங்கள், அரசமைப்பின் சட்டப்படியான மக்களாட்சி, ஆளுகை, இந்தியாவின் பொருளாதாரம், இராணுவம், அணு ஆற்றல் மிக முக்கியமாக வந்து 1991 நாட்டின் வளர்ச்சிக்கு திட்டமிடல் வேலைவாய்ப்புக்காக பொதுத்துறையினருக்கு ஏற்படுத்துதல். சில 1990 தாராளமயமாதல் கொள்கை, எல்பிஜின்னு சொல்லும்ல, உலகமயமாதல் பொருளாதாரத்தில் மாற்றம் கொண்டு வரப்பட்டது. கட்டமைப்பு சீராம செயல் திட்டம் என்று அழைக்கப்படும். இதற்கு பிறகு நாட்டின் பொருளாதாரம் தனியார் அயல்நாட்டினர் பங்களிப்பு அதிகரித்தது. இதனால் புதிய தொழில்துறை, நடுத்தர வர்க்கம் என்ற பிரிவு உண்டாகியது. கல்வி, சுகாதாரம், போக்குவரத்து, தொழில்நுட்ப புதுமைகள் மிகப்பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்தன. நகரங்களிலும் கிராமங்களிலும் உள்கட்டமைப்பு, சாலை வசதிகள் மேம்படுத்தப்பட்டன. இதன் மூலம் மின்னணு தொழில் வளர்ச்சி ஏற்பட்டதை நான் குறிப்பிட்டிருக்காங்க. இங்கே வருங்க, முக்கியமானது, இந்தியா ஒட்டுமொத்த தேசிய வருவாயானது 1950 2 லட்சம் கோடியாக தான் இருந்துச்சு. வெறும் 2 லட்சம் கோடி. இப்போ ஒரு சின்ன ப்ராஜெக்ட்டுக்கே 2 லட்சம் கோடி. 2014-13 35 மடங்கு வளர்ந்து 105 லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளது. இதுபோல் தனிநபர் வருமானம் 1950 274 ரூபா தான். ஒருவருக்கு தனிநபர் வருமானம் ஆண்டுக்கு 274 ரூபா தான் தனி வருமானம். ஆனால் இப்போ 88,000 இப்போ 1 லட்ச ரூபாய் தாண்டிடுச்சு. சரிங்களா? இந்தியாவின் உணவு தானிய உற்பத்தி முக்கியமானதுப்பா. 1951 இந்தியாவுடைய பொருளாதாரமே அவ்வளோதான், 2 லட்சம் கோடி தான். சரிங்களா? 2 லட்சம் கோடியாக இருந்தால் இப்போ எத்தனை கோடியாக இருக்குது? கிட்டத்தட்ட 105 லட்சம் கோடியாக மாறியுள்ளது. அதுக்கடுத்து இந்தியா உணவு தானிய உற்பத்தி 1950 50 கோடியாக டன்களாக இருந்தது. 50 கோடி டன்களாக இது தற்போது 264 கோடி டன்னாக 5 மடங்குக்கு மேலே என்ன செஞ்சிருக்கு? உணவு தானிய உற்பத்தியில் நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? வளர்ந்துருக்கோம். கிட்டத்தட்ட 5 மடங்கு உயர்ந்துள்ளது உணவு உற்பத்தி, தன்னிச்சை அடைந்துள்ளது. விவசாயத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப வளர்ச்சி முக்கிய காரணம். இந்திய மக்களாட்சியுடைய சவால்கள். இந்திய மக்களாட்சி ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் சவால்களாக உள்ளன. குறிப்பாக அனைவருக்குமான கல்வி திட்டம் சரியாக செயலாக்கப்பட்டதால் இன்றும் இந்தியாவில் மிக முக்கிய பிரச்சனையாக எழுத்தறிவின்மை உள்ளது. இன்றும் மத அடிப்படைவாதம், பாலின பாகுபாடு, பெண்களுக்கு எதிரான வன்முறை, அரசியல் வன்முறை, சீர்திருத்தங்கள் செயல்படாமலே இயங்கிக் கொண்டிருக்கிறது. நீதித்துறை, நிர்வாகத்துறை, குடிமைச்சு குறைவான பங்களிப்பு, அரசியல் அதிகரித்து வரும் குற்றவாளிகள் எண்ணிக்கை அதிகரித்து வரும் பொருளாதார குற்றங்கள், வளர்ச்சி திட்டங்கள், மாநிலங்களிடையே பாகுபாடு காட்டும் மத்திய அரசு, அனைவருக்கும் சமமாக சென்றடைய வளர்ச்சி இந்தியாவில் தலையாய பிரச்சனையாக உள்ளன. மேலும் நிர்வாகத்தின் வெளிப்படைத்தன்மை, பொறுப்பு, பணிபுரிவதற்கான சுதந்திரம், செக் அண்ட் பேலன்ஸ், சமநிலைகள் போன்ற இந்திய மக்களாட்சியின் அடிப்படை கட்டமைப்பு தற்கால எதிர்கால சவால்களாக இந்தியாவிற்கு உள்ளன. அரசியலமைப்பின் 73 மற்றும் 74 சட்ட திருத்தம் பிறகும் இந்தியாவில் சில கிராமங்களில் உள்ளாட்சி தேர்தல் பல ஆண்டுகளாக நடைபெறாமல் உள்ளது நீங்கள் அறிவீர்கள் குறிப்பிட்டார். இப்போ கூட உள்ளாட்சி தேர்தல் தள்ளி வச்சிருக்காங்க, அதான் குறிப்பிட்டார். இந்தியாவில் தேசியவாதம் ஆல்ரெடி பார்த்தது. இந்தியாவில் தேசியவாதம் முக்கியமானது. இந்தியாவில் தேசியவாதம் என்றால் என்ன? தேசியமும் ஒட்டுமொத்த நாடை பற்றி எப்படியெல்லாம் அப்படிங்கிற குறிப்பிட்டார். இந்தியாவில் தேசியவாதம் 19ஆம் நூற்றாண்டுகளில் 1800களில் தோன்றியது. மதம், மொழி, பகுதி, இன வேறுபாடுகள் கடந்து இந்தியர்கள் தேசிய உணர்வு பெற்றனர். 2 வகையான காரணிகள் இந்திய தேசியவாதத்தை வளர்த்தன. உள்நாட்டு காரணிகள், வெளிநாட்டு காரணிகள் ஆகும்.
இந்திய தேசியவாத காரணிகளுக்கு 2 காரணிகள் இருக்குது. ஒன்று உள்நாடு, வெளிநாடு. உள்நாட்டு காரணிகள் பொறுத்த மட்டும் பல ஆண்டுகளாக நம் இந்தியர் என்ற உணர்வு மக்கள் மனதில் மறந்துள்ளது. அரசியல் பிளவுகளை தாண்டி கலாச்சார ரீதியாக மக்கள் அனைவரும் ஒன்றுபட்டு வாழ்ந்தனர். பண்டைய காலம் முதல் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற கருத்து இந்திய பாரம்பரியத்தில் தலைத்து வந்துள்ளது. நவீன தேசியவாதம் பல நூற்றாண்டுகள் கலந்து கலாச்சார பூமியில் வளர்ந்து வந்துள்ளது. சில வெளிக்காரணிகள் பொறுத்த மட்டும் ஆங்கிலேய காலனி தேசியவாத தட்டி எழுப்பியது முக்கிய காரணமாகும். ஏன் உள்நாட்டுக்காரனா உள்ள இந்தியர் என்ற உணர்வு இருந்துச்சு. நம்ம இந்திய கலாச்சாரம், இந்திய பண்பாடு. ஏன்னா தீபாவளியை இங்கே மகாராஷ்டிராவில் கொண்டாடுறோம், தமிழ்நாட்டிலையும் கொண்டாடுறோம். சரிங்களா? ஒரு அறுவடை திருவிழா இங்கே பொங்கல்னு சொன்னால் ஒரு ஊர்லேயும் ஒரு மாதிரி கொண்டாடிக்கிட்டு இருக்குது. இது மாதிரி ஒருக்கும் ஒரு ஐடென்டிட்டியோட இந்தியா என்ற கலாச்சாரத்தோடு இருந்துக்கிட்டு இருக்கோம். வெளிக்காரணிகள் நம்மளை பிரிட்டிஷ் நம்மளை ஆட்சி செஞ்சாங்க. அதை நம்ம என்ன செஞ்சோம், எதிர்த்தோம். அப்போ நம்மளோட ஒற்றுமை காரணமிச்சு அதை வெளிக்காரணின்னு சொல்கிறாங்க. காலனி ஆதிக்க அரசியல் நிர்வாக, பொருளாதார, தகவல் தொடர்பு ஒருங்கிணைப்பு இந்தியாவில் உருவாக்கியது. காலனி ஆட்சியில் பொருளாதாரம், தகவல் தொடர்பாக இந்தியா ஒருங்கிணைப்பு உதவியது. அரசியல் நிர்வாகத்திலும் 700க்கும் மேற்பட்ட இந்திய அரசுகள் காலனி ஆதிக்கத்தை ஒருங்கிணைத்தது. அப்போ 700க்கும் மேற்பட்ட சிற்றரசுகள் இந்தியாவில் இருந்தாங்க. சரிங்களா? இந்த சிற்றரசுகள்லாம் ஒருங்கிணைத்து இந்தியா என்ற கட்டமைப்பை கொண்டு வந்தது காலனி, அதாவது பிரிட்டிஷ் தான். முன்ன இந்திய கிராமப்புற பொருளாதாரத்தை பின்பற்றியது. ஆங்கிலேயர் ஆட்சி நவீன பொருளாதாரத்தை கொண்டு வந்து பொருளாதார ரீதியாக இந்தியாவை ஒருங்கிணைத்தது. ரயில்கள், தந்தி, சீரான அஞ்சல் முறை ஆகியவனை அறிவிப்பட்ட தகவல் தொடர்பு இந்தியாவை ஒருங்கிணைத்தது. ஆகவே தேசியவாதம் வளர்வதற்கு சூழல் தோன்றியது. காலனி ஆதிக்கம் மேற்கிந்திய கல்வி இந்தியாவில் அறிமுகப்படுத்தியது. நவீன அரசியல் கருத்துக்கள் விடுதலை, சமத்துவம், இறையாண்மை போன்ற கருத்துக்களை அறிந்து கொண்டும் இந்திய தாய் திருநாடு கருத்துக்களை பெற வேண்டும் என்று வலியுறுத்தியது. ஆங்கில மொழி இந்தியாவின் தொடர்பு மொழியாக காலனிய ஆதிக்கத்தால் பயன்படுத்தப்பட்டது. ஆயிரக்கணக்கான மொழிகள் நாம் பேசுவதாலும் தொடர்பு கொள்வது சிரமம் இருந்தது. ஆங்கிலேய பயன்பாட்டால் தேசியம் என்ற முழுவதையும் ஒருங்கிணைத்து உருவாகியது. ஆங்கில மொழி நிறையா மொழிகள் நம்ம வேறு கான்வர்சேஷனுக்கு ஒரு பிராந்தியத்துக்கு ஒரு மொழி இருந்துச்சு. ஆங்கில மொழி வந்த பிறகு தேசிய கண்ணோட்டம் வந்துச்சு அப்படின்னு குறிப்பிட்றாங்க. 19ஆம் நூற்றாண்டில் இந்தியா பல்வேறு சமூக சமய சீர்திருத்தங்கள் தோன்றின. ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜ், மகாராஷ்டிராவில் பிரார்த்தனை சமாஜ் முக்கியமானவை. இந்தியாவில் மறுமலர்ச்சி மாற்றங்களை கொண்டு வந்தன. இந்திய சமூகத்தில் தீமைகள், ஜாதி, சதி, சாதி, தீண்டாமை இவை எதிர்த்தன. பழங்காலத்தில் இந்திய நல்லன்மை மீண்டும் தலைக்கு வலியுறுத்தின. ஆங்கில ஆட்சி இனவெறியும் இந்திய தேசியவாதத்தை வளர்த்தது. அந்த ஆங்கிலேயர் காணப்பட்ட இனவெறி இந்திய தேசியவாதத்தை வளர்த்தது. ஏன்னா அவங்க நம்மளை அடக்கிறப்ப நம்ம என்ன செஞ்சோம், மீட்டு எழுதுன்னு சொல்கிறாங்க. இதுதான் வெள்ளைக்காரர்கள் தான் இந்த சமூகத்தை பற்றி குறிப்பிட்றாங்க. அதுக்கடுத்து இந்திய தேசிய உலக வளர்ச்சியில் நாகரிகத்திலும் முன்னணியில் உள்ளவர்கள் இந்தியர்கள் நாகரிகத்தை வழங்க வெள்ளையர்கள் ஆட்சி நடைபெற்றது. தெரியலாம். இதன் மூலம் வெள்ளையர்கள் நிறவெறி இந்தியர்களுக்கு புரிந்தது. இதை எதிர்த்து இந்திய தேசியவாதம் வளர்ந்தது. அதாவது வெள்ளையர்கள் அப்படிங்கிறது நாங்கள் தான் அறிவாளிகள், சிந்தனையாளர் சொல்கிறப்ப இந்தியர்கள் என்ன பண்ணாங்க, அதை எதிர்த்து ஆரம்பித்தாங்க. கவர்னர் லிட்டன்பர்கின் தலைக்கண ஆட்சியும் இந்திய தேசியவாதத்தை வளர்த்தது. அவர் இந்திய பத்திரிகையின் மீது தேவையற்ற தடைகளை விதித்தார். அவர் தான் பத்திரிகை தடைகள் அதிகமாக வச்சவர். அதாவது வெர்னாக்குலர் ப்ரெஸ் ஆக்ட்னு சொல்லுவாங்க. பத்திரிகையை முழுவதுமாக தடைக்க இது ஆர்வம் காட்டினார். இந்திய பொருட்கள் ஏற்றுமதி செய்வதற்கு முட்டுக்கட்டை போட்டார். லட்சக்கணக்கான மக்கள் பஞ்சத்தால் வாடிய போது நிவாரண முயற்சிகளை மேற்கொள்ளவில்லை. ஆப்கானிஸ்தான் தேவையில்லாமல் போர் தொடுத்தால் பலாயிரக்கணக்கான இந்திய ராணுவ வீரர்கள் மாண்டு போயினர். இக்காரணம் இந்திய தேசியவாதம் வளர்ந்தது. ரிப்பன் பிரபு ஒரு தலை சிறந்த கவர்னர் ஜெனரல். அவர் ஆட்சியில் இல்பர்ட் பில் ஆட்சிக்குழுவின் சட்ட உறுப்பினர் ஒரு மசோதாவை அறிமுகப்படுத்தினார். இது முக்கியமான அந்த இல்பர்ட் பில் அப்படிங்கிறது, அதாவது வெளிநாட்டு இந்திய நீதிபதிகள், இந்த இல்பர்ட் பில் அப்படிங்கிறது இந்திய நீதிபதிகள் இல்பர்ட் அப்படிங்கிறவர் தாக்கல் செய்த பில்லு தான் அது. இந்த இல்பர்ட் பில்லில் இந்திய நீதிபதிகள் என்ன கேட்டீங்க அப்படின்னா, ஆங்கிலேயர்களை விசாரணை செய்யலாம் அப்படிங்கிறத ஆங்கில அரசாங்கத்தில் இல்பர்ட் அப்படிங்கிறவர் கொண்டு வந்தார். யாரோட ரிப்பன் பிரபுவோடு சேர்ந்து கொண்டு வந்தார். சொல்லலாம். ஆனால் அதை ஆங்கிலேயர்கள் எதிர்த்தனர். இந்திய நீதிபதிகள் யாரை விசாரிக்கக்கூடாது, ஆங்கிலேயர்களை விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்லி கொண்டு வந்தப்பட்டவர்கள். அப்போ இந்தியர்களுக்கு என்ன செஞ்சு அந்த இனவரியை புரிந்து கொண்டு என்ன செஞ்சாங்க, தேசியவாதத்தை வளர்த்தாங்க. அதான் குறிப்பிட்றாங்க. தெரியலாம். ரிப்பன் பிரபு கைவிட்டார். இதன் தலைவர்கள் பிரச்சனை மூலம் ஐரோப்பிய இனவரியை உணர்ந்து மேலும் மக்கள் விரும்பாத அரசாங்க திட்டங்களை எதிர்ப்பதன் மூலம் போராட்டங்கள் மூலம் திரும்ப பெற வைக்கலாம் என்ற அரசியல் வித்து தலைவர்கள் உணர்ந்தது. அதுக்கப்புறம் தான் காங்கிரஸ் கட்சி ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு பிறகு தான் காங்கிரஸ் கட்சி அப்படிங்கிற ஆரம்பிக்கவே காரணமாக இருந்தது. இந்திய தேசியத்திற்கு எதிரான சவால்கள். தேசியவாதம் பல்வேறு சவால்களை சந்திக்கிறது. சவால்கள் தேசத்திற்கு உள்ளேயும் சில சவால்கள் தேசத்திற்கு வெளியேயும் உள்ளன. இவைகள் பிரிவினைவாதமும் உலகமயமாதலும் முக்கியமாக காரணமாக இருக்குது. நிறையா சவால்கள் இருக்குது. மதம், பிரிவினைவாதம், வகுப்புவாதம் சவால்கள்லாம் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க. தேசியத்தில் மிக முக்கியமான எதிரி பிரிவினைவாதம். அது உள் தேசியவாதம் என்று அழைக்கப்படுகிறது. கனடா நாட்டில் கியூபர் போராட்டம், பாகிஸ்தான் பலுசிஸ்தான் இயக்கம். அதுக்காக என்ன கேட்டீங்க அப்படின்னா, ஒரு நாட்டுக்குள்ளே இருந்து தனி நாடு கேட்கறது.
காலிஸ்தான் அப்படிங்கிற தனிநாடு கேட்குறாங்கல்ல, அதான் பிரிவினைவாதம் சொல்லக்கூடியது. இதெல்லாம் பிரிவினைவாதத்தில் மிக முக்கியமாக இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க. அதுக்கடுத்து இந்திய அரசு மகளிர் அதிகாரம் ஏற்றல், ஏன்னா முக்கியமான பகுதியை மட்டும் தான் கொடுத்துருக்கேன், எல்லாத்தையும் இங்கே குறிப்பிடலை, முக்கியமான பகுதியில் மட்டும்தான் இங்கே என்ன செய்கிறோம் போடுறோம். இந்திய அரசு பெண்களின் முன்னேற்றத்திற்காக முக்கிய திட்டங்களை அமல்படுத்தியது. 73 மற்றும் 74வது சட்ட திருத்த அரசியல், அதாவது உள்ளாட்சி சட்டம் கிராம நகர சுயாட்சி அமைப்புகளில் 1/3 இடங்களை பெண்களுக்கு ஒதுக்கியுள்ளது. இப்போ சட்டப்பேரவையில் வரப்போது சில சட்டம் வந்த பிறகு பார்ப்போம். மகளிர் இடஒதுக்கீடு பெண்களுக்கு முன்னேற்றத்தையும் அரசியல் சக்திகளையும் வழங்கியுள்ளது. உச்சநீதிமன்றம் விசாகா வழிமுறைகள் முக்கியமானதுப்பா. உச்சநீதிமன்றம் விசாகா அடிக்கடி கேட்கிறது, பாதுகாப்பினை தனது தீர்ப்பின் மூலம் பெண்களுக்கு வழங்கியுள்ளது. பணியிடங்களுக்கு பெண்களுக்கு எதிரான விசாகா கமிட்டி, ஒரு இடத்துலையும் விசாகா கமிட்டி இருக்குன்னு சொல்லுவாங்க. பெண்களுக்கு எதிராக பாலியல் புகார் நடக்கிறப்ப விசாரிக்கிறதுக்காக, பெண்களுக்கு எதிராக பாலியல் தொந்தரவு தடுப்பதற்காக விசாகா வழிமுறைகள் முயற்சி செய்கின்றன. பாராளுமன்ற பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் தொந்தரவுகள் தடை செய்தது சட்டம் இயற்றியுள்ளது. அகப்புகார் குழு, தள புகார் குழு ஆகியவை பணியிடங்களில் உருவாக்கப்பட வேண்டும் என்று இச்சட்டம் கூறுகிறது. முன்பாக பாராளுமன்றம் 2005ஆம் ஆண்டு குடும்ப வன்முறை பாதுகாப்பு சட்டத்தை இயற்றியது. மிக முக்கியமானதுப்பா. குடும்ப வன்முறை பாதுகாப்பு சட்டத்தை எப்போ இயற்றியது? 2005 கூட. முடிவாக பாலின சமத்துவம் என்ற குலத்தின் பாதி அளவாக இருக்கின்ற பெண்கள் முன்னேற்றத்தை வழிவகுக்கும் பெண்ணியத்திற்கு இது முயற்சி செய்கிறது கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், இது பக்கத்தில் வேறு எதுவும் இல்லை. இங்கே வரும், நாடாளுமன்றத்தில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு சட்டம் 3/4 வழங்க வேண்டும் என்று கோரிக்கையின் முக்கிய சாராம்சம் சொல்லிட்டு உரையாடுகள் விவாதம் நடத்துன்னு சொல்லியிருக்காங்க. இது சட்டம் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்கூல் புக்கில் பழைய இன்ஃபர்மேஷன் இப்போ என்ன செஞ்சு சட்டம் ஆயிடுச்சு. அவ்வளோதான். 11th புக்கில் ஃபஸ்ட்டு முக்கியமான பகுதியில் மட்டும் கொடுத்துருக்கோம். இன்னும் வேணும்னா சொல்லுங்கள், எக்ஸ்ட்ரா அந்த பகுதியில் என்ன செய்யலாம், நம்ம வேறு அடுத்தடுத்த பகுதி எதாவது ரொம்ப தேவையோ அதை பொறுத்து என்ன செய்யலாம், வீடியோ போடலாம். உங்களுக்கு தேவை இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.